முத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஜ் சாலிபார். துப்புரவு பணி வீரர்கள் 8லிருந்து 10 நாளாக தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் கோரிக்கைகளை எடுத்து வச்சு போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஐயா முதலமைச்சர் இருக்காரு, இந்த துறையை சார்ந்த ஐயா திரு மாசு இருக்காரு, அக்கா பிரியா அவர்கள் இருக்காங்க, மேயர் பிரியா அவர்கள் இருக்காங்க. இவங்க யாருமே இந்த போராட்டத்தை கண்டுக்கலை, இந்த கோரிக்கைகளை அவங்க பெரிய அளவு மதிக்கலை. இந்த போராட்டம் ஏன் தொடருது, துப்புரவு பணி வீரர்கள் ஏன் சண்டை போடுறாங்க, எதற்கு அந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஐயா முதல்வர் அவர்களுமே என்ன பண்ணுவார்னா, கிட்னி திருட்டுன்னு சொல்லாங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கள் பேர் வைப்பாங்க. அழகழகாக திருடுறத கொள்ளையடிக்கிறத இதுக்கெல்லாம் அழகான தமிழ் பெயர்கள் வைப்பாங்க. கிட்னி திருட்டுன்னு சொல்லாங்க, இவ்வளோ தப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க, கிட்னி முறையேன்னு சொல்லுங்க. கட்ட பஞ்சாயத்தா, ஐயோ கட்ட பஞ்சாயத்துலாம் சொல்லுவாங்கப்பா, தப்புப்பா. சமூக பேச்சுவார்த்தைன்னு சொல்லுங்க. லஞ்சமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அன்பளிப்புன்னு சொல்லுங்க. என்னங்க எங்களை இப்படி பழி போடுறீங்களே. ஒரு படத்தில் அம்பி பேசுவார் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி இப்படி பழி போடுறீங்களே, அன்பளிப்புன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறது. இப்போ அதான் மதுபானத்துக்கு அவங்க கடக்காங்க குடிக்காரன்னு நம்ம திட்டுவோம், அவங்க மேலே நம்ம மதிப்பே வைக்க மாட்டோம். அவங்களுக்கு இவங்க அன்பாக மரியாதையாக கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க பரம்பரையாக ஓரத்துக்கு அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. அதனால் மது பிரியர்னு சொல்லுங்கள் அப்படின்னு. கள்ளச்சாராயன்னு சொல்லாதீங்க, ஐயோ இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க, முறைப்படுத்தப்படாத மதுபானம்னு சொல்லுங்கள் அப்படின்னு திமுக கூடி சொல்கிறாங்க. ஐயா முதல்வர் அவர்களே சமீபமாக ஐயோ நோயாளிகள்லாம் சொல்லாங்க, அவங்களை இவ்வளோ தப்பாக சொல்கிறீங்க, என்ன இது, அவங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னு ஐயா முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது, இவங்க பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. நம்ம இவங்கள துப்புரவு பணி வீரர்கள்னு இங்கே இருக்கவங்க இவங்க குப்பக்காரன் அப்படின்வாங்க. நம்ம இங்கே நாடு நல்லா இருக்குது, நம்ம நல்லா இருக்குதுங்க அவங்க காரணமாக இருக்காங்க. அதனால் அவங்கள துப்புரவு பணி வீரர்கள்னு அழைக்கிறோம். ஏன் அவங்கள அழைக்கணுங்கிறது தான் இப்போ வாங்க சொல்கிறேன் பார்க்கலாம். இருக்கக்கூடிய ஐயா கமலஹாசன் எம்பி அவர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க. சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுற்றம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான், நாடும் குப்பை மேடுதான், குப்பை மேடுதான் அப்படிங்கிறது. ஒரு விடயம்னா இப்போ ஒரு பெரிய ஆபத்து மக்களுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா களத்தில் முதலாக இறங்கி நிற்கக்கூடியவங்க தூய்மை பணி வீரர்கள், தூய்மை பணி வீரர்கள். இரண்டாவதாக வரக்கூடியவர்கள் காவல்துறையினர், போலீஸ்னு சொல்லுவோம், அவங்களும் காவல்துறை வீரர்கள். மூணாவதாக வரக்கூடியவங்க தான் இராணுவம், இராணுவத்தை சார்ந்து சிலர் வருவாங்க. அப்போ இவங்களெல்லாம் நம்ம வீரர்ன்றோம், இராணுவத்தை இராணுவ வீரர் அப்படிங்கிறோம், போலீஸ் காவல்துறையினர் அப்படிங்கிறோம். அப்போ நமக்காக ஒரு பிரச்சனை, நம்ம மக்களுக்கு ஒரு தொற்று, மக்களில் ஒரு பிரச்சனை, இந்த இடத்துல இருந்தால் மக்களுக்கு பல நோய் வரும், இந்த குப்பை கெட்டது அப்படின்னா அதை எந்த ஒரு அருவருப்பும் இல்லாமல் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் எடுத்து போட்டு நமக்காக வேலை செய்கிறவங்கள நம்ம ஏன் தூய்மை பண்ணி வீரர்னு சொல்லக்கூடாது? நம்ம சமீபமாக பார்த்துருப்போம், கொரோனா நோய் வந்தது, தொற்று வந்தது, உலகளாவிய பெரிய தொற்றுப்பா அப்படின்னாங்க. அந்த தொற்று வந்தப்போ சில பேருக்கு அந்த தொற்று பரவச்சு இல்லையா, அப்போ அவங்க வீட்டுக்கு அவங்களோட குப்பையை எடுத்து ரோட்டில் இருக்க குப்பைகளை அள்ளி அவங்க சொல்கிறாங்க குப்பை தொட்டிலையும் கொரோனா இருந்தது அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. ஒவ்வொரு நாளும் குப்பையை எடுத்தாங்க, அதில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதை பத்திரமா பார்த்துக்கிறது, நோய் வராமல் அங்கேருந்து தடுக்கிறது, கிருமி நாசினிகளை தெளிக்கிறது, தன்னுடைய உயிரிலேருந்து எதாவது சொல்லுவாங்க இல்லையா, மேலேருந்து கீழே வரைக்கும் தியாகம் பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னு. அந்த மாதிரி தங்களுடைய மொத்த நேரத்தையும் விட தியாகம் பண்ணிவிட்டு மக்களுக்காக கொரோனா தொற்று வந்தப்போ நின்னாங்க. அவங்கள அடிச்சுக்க அப்போ யாருமே இல்லை. பனியனா பனி, அப்படிப்பட்ட பனி, எல்லாரையும் மாஸ்க் போடுன்னு சொல்கிறது, இந்த பல வகையான பணிகளை செஞ்சாங்க. இப்போ நம்ம 4 பேருமே பார்ப்போமே, குப்பைகளை அள்ளுவாங்க, கையில் சரியான இந்த மேல் உரைகள் இருக்காது, அவங்க குப்பையை அப்படியே அள்ளி அவங்க வண்டியில் போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வண்டி சரி இருக்காது, சிரமப்பட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போய் அதை ஒரு இடத்துல போட்டு இந்த மாதிரியான பல பணிகளை செய்கிறாங்க. அவங்களுக்குன்னு சரியான பாதுகாப்பு கிடையாது. இது போன்ற பல பணிகளை செய்கிறாங்க, எதிர்பார்க்காம தான் செய்கிறாங்க. அப்போ அவங்கள வீரர்கள் நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம அவங்கள தூய்மை பணி வீரர்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை காரணமே அவங்க தான். எப்போ போன சட்டமன்ற தேர்தலில் இவங்க திமுகவினுடைய அறிக்கையில் 40வது பக்கத்தில் 231லேருந்து 240க்குள்ளே அனைத்து தூய்மை பணி வீரர்களையும் நாங்கள் நிரந்தரமாக்குவோம்,
தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி ஆக்கப்படும் அப்படின்னா ஐயா முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்கிறதா அங்கே அறிக்கையை பார்த்தவங்க நம்மளுக்கே செய்தி இருக்குது. அப்போ சொன்னது நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது நீங்கள். அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் 25 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார், எனக்கு 23,000 ரூபாய் சம்பளம், எங்களை திடீர்னு கூட்டு போயிட்டு 15,000 ரூபாய்க்கு வேலை செய்ய அப்படிங்கிறாங்க, எங்களை தனியார் மயப்படுத்திட்டாங்க. நாங்கள் இங்கே ஃப்ரீயாக வேலை செய்கிற மாதிரி எங்களால் செய்ய முடியல, நாங்கள் 4 தோறும் கூப்பிட்டு போய் எங்கள் பாட்டு நாங்கள் வேலையை பார்ப்போம், ஆனால் இவங்க எங்களை ஒரு மாதிரி மிஷின்தனமாக இந்த நேரத்தில் செய்யணும் போடுறாங்க சார், 15,000 ரூபாய்க்கு வேலை செய்யுங்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய வேதனை அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டில் விலைவாசிங்கிறது உயர்ந்து போயிட்டே இருக்குது. அரிசி விலை உயருது, தக்காளி விலை உயருது, வெங்காய விலை உயருது, இருக்கிற அனைத்து காய்கறிகளும் விலை உயருது. நம்ம பார்த்துருப்போம், ஒரு கிலோ ஆட்டுக்கறி தோராயமாக 1000 ரூபாய் விற்குது. இன்னைக்கு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, 1000 ரூபாய்க்கு விற்குது. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. கோழிக்கறி விலை ஏற்றம், கேஸு விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கவே முடியல. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எங்கடா அம்மா கடை போடுறாங்க அப்படின்னு எல்லாம் படையெடுத்து ஓடுறாங்க. 1 ரூபாய் இட்லியா போ, உடனே போ வாங்கி அப்படின்னு படையெடுத்து ஓடுறாங்க அம்மா கடைகள் பக்கம், அம்மா உணவகங்கள் பக்கம். அப்போ நாடு எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. முன்ன அம்மா கடைனா அதுதான், இப்போ அம்மா கடை வடிவேல் பண்ண வரல அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. 23,000 ரூபாய் பத்தலைன்றவன்ட்ட 15,000 கொடுத்து வேலை செய்யறானா, இன்னும் கடுமையாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அப்போ அவன் செய்வானா மாட்டானா, கோவம் வருமா வராதான். அப்போ பிரச்சனைக்கு உரியவங்களே நீங்கள் தான் போய் பார்க்கணும். வாக்கு வந்து அறிக்கையில் மேயரோ அமைச்சர்களோ சொல்லலை நாங்கள் செஞ்சு கொடுப்போம், நாங்கள் நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் தான் சொன்னீங்க, முதல்வராக நிற்கக்கூடிய நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் நிரந்தரம் ஆக்குவோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்போ நீங்கள் தான் பிரச்சனையை பார்க்கணும். கண்காமில் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நம்ம இதை கேட்டோம்னா வேற புதுசாக திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்துது. உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், எங்களுடன் நீங்கள், உங்களுடன் நாங்கள், அனைவருக்கும் அனைத்தும். அப்போ அனைவருக்கும் அனைத்தும்னா அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு யார் தீர்த்து வைப்பா? அறிக்கை கொடுத்தது நீங்கள் சொன்னது நீங்கள் செய்யலன்னு அர்த்தம். புது திட்டம் அறிமுகப்படுத்தி இப்படி ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா போதாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தீர்க்கணும். அப்போ தான் நாடு ஒழுங்காக இருக்கும், மக்கள் ஒழுங்காக இருக்கும். நம்ம ஊரில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தன் நம்ம 2 பேர் சண்டை போடுறோன்னா சம்மந்தமே இல்லாமல் உள்ள ஒருத்தன் வருவான், ஏன்னா முந்திரி கொட்டை மாதிரி நடுவில் ஒரு ஓரம் போட ஆடுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம பேச போனோம்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐயா PK சேகர் பாபு அவர்கள் முன்னாடி வந்துக்கிறார். இவர் எப்படி சொன்னாங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. நம்ம யாரை கேட்குறோம்? இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களையும் ஐயா மாசு சுப்பிரமணியம் அவர்களையும் கேட்குறோம். போராட்டம் பண்ணுறது அவங்க துறை, மாசு சுப்பிரமணியத்தினுடைய துறை. ஐயா MK ஸ்டாலின் வாக்கு கொடுத்தாரு, அவங்களுக்கு கேட்குறோம். உங்களுடைய துறைன்னு அது மணியாற்றுத்துறை. கோபுரம் கட்டணுமா, பூஜை பண்ணமா, மணி ஆண்டிட்டு தமிழும் குடமுழுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு ஓரமாக போகிறதான் உங்கள் வேலை. நம்ம இந்த துறையை சார்ந்தோம் சுப்பிரமணியன் ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், இவர் அமைச்சர், இவர் PK சேகர் பாபு வந்துட்டு நான் சொல்கிறேன்ல எந்திரிச்சு போனால் இது எதுக்கு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா புரியல. அங்கே இருக்கவங்களாம் பெரும்பாலும் உங்கள் PK சேகர் பாபு அவர்களை சார்ந்த ஆட்கள், அவங்க இனத்தை சார்ந்த ஆட்கள்ன்ற சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பலர். அதனால இவர் போயிடுறாரோ என்னமோ. இன்னும் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்ல நீ எந்திரிச்சு கிளம்பு, நான் சொல்கிறேன்ல எந்திரிச்சு கிளம்பு, இதே தான் சொல்ல வர்றாரு மறுபடியும். வேறு எதுவுமே இதற்கான தீர்வுகளோ பதிலோ சொல்கிறதில்ல. இதையும் போய் யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா எங்களை ஊடகத்துலேருந்து, நான் உன்கிட்ட பேசல, இந்த சண்டைக்கு போகிறவங்களாம் பேச தெரியாதவங்களாம் அப்படி தான் பண்ணுவான். நான் உன்கிட்ட பேசல, நான் உன்கிட்ட தான் பேசல, நான் உன்கிட்ட பேசல, நான் உங்கள்கிட்ட சரி விட்டுங்க பேசலை. அதே போல் சவுக்கு பிரச்சனையில் என்ன ஆச்சுன்னா, திமுகவை எதுக்கு பேசுறான்னு சொல்லிட்டு சவுக்கு அவங்களோட வீட்டில் ஆளுங்களை விட்டு சாக்கடை தண்ணி ஊற்றுனது. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், நான் சவுக்கு மாட்டுறேன் அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்ணுறேன் பாக்குறியா, நீ என்ன பண்ணுவோம் தெரியுமா உனக்கு? 10 நிமிஷத்துல வீட்டில் போலீஸ் அனுப்பிட்டா என்ன பண்ணுற பாக்குறியா? 2026 மக்கள் என்ன பண்ணுவாங்கங்கிறத ஐயா PK சேகர் பாபு அவர்கள் இந்த விடயத்தின் மூலமாக உணரணும் அப்படிங்கிறத தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, யாரா நீ இதெல்லாம் உன்னை யாரா கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மேயர் பிரியா அவர்கள் யாருமே கேட்காம அவங்களா ஒன்று பேசுகிறாங்க. காரில் வேறு தொங்கின்னு போகிறாங்க. யாராவது கேட்டால் கொஞ்சம் மழையினுவாங்களே, கொஞ்சம் பேசும் மொழி, கொஞ்சம் வேறு பேசுகிறாங்க. எதுக்குன்னே தெரியல. எதாவது நம்ம கேட்டோம்னா 4வது வார்டில் நடக்குது, 5வது வார்டில் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன 4வது வார்டில் என்ன நடக்குது, 5வது வார்டில் என்ன நடக்குது, யார் அவங்க சொல்கிறவங்க யார் ஒன்றுமே விளங்கலை. ஐயா சேகர் பாபு அவர்களை நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோமா, நாங்கள் சொன்னோமா, நாங்கள் அதெல்லாம் சொல்லி வாக்குறுதியெலாம் கொடுக்கலையே, உங்களுக்கு யார் சொன்னது, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறது. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம்ல, திமுக அறிக்கையில்
தேர்தல் அறிக்கையில் 40வது பக்கத்தில் இருக்குது. அதில் போய் ஐயா பேட்டு டி.கே. சேகர் பாபு அவர்கள் வேணால் தெலுங்கில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு அது புரிய வர நல்லா ஆனால் படிச்சிங்க எப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தது நீங்கள், உங்கள் முதல்வர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஈடு இணை இல்லா முதல்வர், அப்படிப்பட்ட முதல்வர், இப்படிப்பட்ட முதல்வர். அண்ணன் ஐயா விஜய் அவர்கள் சொல்லலை, அசால்ட்டான அண்ணன், அற்புதமான அண்ணன்ற மாதிரி இவங்க ரீல் ஓட்டுறீங்களே, அந்த மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு, உருட்டிருக்காரு. அந்த உருட்டை படிச்சுட்டு வேணா தெலுங்கில் கூட உருட்டி அந்த உருட்டை மாற்றி படிங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்தோமா இல்லையா அப்படின்ட்டு. பதிலை கேட்டால் இப்போ கேள்வி கேட்டால் பதிலை சொல்லணும். நான் உன்ட்ட பேச மாட்டேன்னா அதுக்கு அவங்க வந்து பேட்டி கேட்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசியல் தலைவருக்கு பதில் சொல்லலை, வந்து நான் உன்ட்ட பேச மாட்டேன், நான் உன்ட்டெலாம் பேச மாட்டேன் அப்படின்னா அது சொல்லுறதெல்லாம் ஐயோ சாரிங்க எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்ட்டு போயிடுது. இல்லை அதை பிரியா அவங்க மாதிரி இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை விட்டுன்னா அது முளைக்கிறது. அவனை போய் கேட்டான், நான் பொண்ணுன்னு தெரியுமா உன்னை, 10 நிமிஷம் வரும் பாக்குறியா அப்படிங்கிறது. இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு நம்பிக்கை சேகர் பாபு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானதே அதுதான், தூய்மை பணி வீரர்களை திமுக கூட்டம் நடக்குதுல, அதில் இந்த ரவுண்டாக பீச்சிங் பவுடர் போடுவாங்க அழகா ரோட்டில், அது இருக்கும். அந்த அந்த இடத்த சுத்தப்படுத்துறது, அங்கே இருக்க குப்பையெல்லாம் அள்ளி மண்ணெல்லாம் அள்ளி போடுறதுக்கும், அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க குப்பைகளை சுத்தப்படுத்தி அங்கே இருக்க அந்த தண்ணி பொத்தல்கள் எல்லாம் எடுத்து அந்த இடத்த அழகாக்கி அதற்கும் இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கும் பேனர் கட்டுறதுக்கும் இவங்களாம் தேவைப்படுவாங்க. அப்போ தான் இவங்களுக்குலாம் தேவைப்படும் திமுக காரங்களுக்கு. மற்றபடி இவங்களெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் அவங்க தூய்மை பண்ணி செய்கிறாங்க, அவங்க குப்பைறாங்கன்னு அவங்களும் குப்பையான நினச்சிட்டிங்களா? யாராவது கேட்டால் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிறது தேவையில்லாதான். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கங்கிறத பார்த்துங்க 26ல். இது பெரிய பின்விளைவு உண்டாகும். ஏற்கனவே திமுக தேவையில்லாததான் தமிழ்நாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கு, தேவையே இல்லாததான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, தேவையே இல்லாததான் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க உரிமையை கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போகாண்டுதுன்னு ஆளாளுக்கு விவாதம் பண்ணுறீங்க. வாக்குறுதி கொடுக்கல, கொடுத்தோம், இவங்க 5வது வார்டில் நடக்குது, ஆனால் 4வது வார்டில் நடக்குது அப்படின்ட்டு. ஏப்பா சரி உரிமையை கேட்குறாங்க, அடுத்து தீர்வு என்ன, அதுக்கு தீர்வு என்ன? ஊடகங்கள் அதை சொல்லலாம், அதற்கு பதில் சொல்லலாம், எவ்வளோ தீர்வுகள் இருக்குது. முதலமைச்சரோட சென்று சந்தித்து அதை பேசலாம். நீங்கள் தான் நெருக்கமானவருங்கிறீங்களே, பேசினால ஐயா மாசு அவர்கள் வந்து பேசினால, மீடியாவில் பேசினால, இது எதுவுமே இல்லாமல் தீர்வும் காணலை. ஆளாளுக்கு வாக்குறுதி கொடுத்தமா தண்டமாக தான் பேசுகிறீங்க தவிர தீர்வு என்னங்கிறதுக்கு யாருக்கிட்டையும் பதில். பிரச்சனையே 1000 பேர்கிட்ட சுற்றி எப்படி இப்படின்னு வந்தாலும் அரசுங்கிறது இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுத்தாகணும். உங்கள் வேலைகளுக்கு அவங்க பயன்படுத்துறீங்க. இது போன்ற பல விடயங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது, அவங்களும் வாழணும், அவங்க பிள்ளைங்குட்டிகளுக்கும் சோறு போட்டு வாழ வைக்கணும். போன்ற பல பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் 15,000 கொடுத்துட்டு வேலை செய்ய குடும்பம் நடத்தினா இன்றைய காலத்தில் அது நடக்கவே நடக்காது. ரொம்ப கடினமான விடயங்கள், ரொம்ப சோகமான விடயங்கள் உலகத்தில். பணம் இல்லாமல் சிறு பிள்ளைகளை வளர்க்குறது. அவையார் சொல்லியிருக்காங்க, கொடியிலும் கொடிதி இளமையின் வறுமை கொடிது. அந்த அளவுக்கு கொடுமையானது வறுமை. அதை வந்து நல்லா இருக்கிறவங்க, இந்த நாடே காப்பாற்றுறவங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்றுச்சல் பொல்லாததுன்னு இங்கே பல பேர் சொல்கிறாங்க. அந்த ஆனால் அரசு வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த அவங்க பிரச்சனைகளுக்கும் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி வச்சு அவங்க பிரச்சனைகளை தீர்வு செய்யணுங்கிறத தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.